ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெட்ரூம் டீப் க்ளீனிங் வந்து நான் எப்படி பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு டிவியில் சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பால்கனி ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணிக்கிறேன். இது வந்து பெட்ரூமுக்கு வெளியில் இருக்கிற பால்கனி. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு பால்கனி டஸ்டிங் பண்ணிட்டா நம்ம வந்து துணி காய போடுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஓப்பன் ஷெல்ஃப்ஸில் இருக்க கிளாத்ஸு திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். இது வந்து லாண்ட்ரி பேஸ்கெட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சுக்கிறேன். இந்த சூட்கேசஸ்லையெல்லாம் கொஞ்சம் நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து எல்லாம் இங்கேயே ரூம்குள்ளேயே டஸ்டிங் பண்ணிவிட்டு வெளியில் போய் வச்சுப்பேன். அடுத்து வந்துட்டு நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஷெல்ஃப்ஸ்க்கெல்லாம் மேட்டு அதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே அதை வாஷ் பண்ணிட்டோன்னா அது ட்ரை ஆகிட்ருக்கும். அதுக்குள்ளே நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பெட்டெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். எனக்கு இந்த பெட்டை தூக்கிறதா கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக இருக்கும். கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வெளியில் எடுத்தாச்சு. அடுத்து வந்து எனக்கு காட்டுக்கடியில் வந்து 3 பெட் இருக்கும். ஃபோல்டிங் பெட் வந்து யாராவது கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் அந்த கட்டிலுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஃபோல்டிங் காட் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு டஸ்டிங் பண்ணிக்கணும். இது ஜஸ்ட் ஒரு 2-3 மாதம்தான் ஆச்சு. இந்த ரூமில் ஏசி யூஸ் பண்ணுறதால சீக்கிரமே ரொம்ப டஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக இந்த ரூம்லேயே வச்சு டஸ்ட் பண்ணிட்டோன்னா வெளியிலலாம் குப்பையாகாது. ஸோ இந்த ஒரு ரூம் மட்டும் டக்குன்னு கூட்டி தொடச்சிக்கலாம். ஸோ நான் க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணிடுவேன்னா, அந்த ரூம் டோரையும் லாக் பண்ணி வச்சுருவேன். க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்து வந்துட்டு நமக்கு வெளியில் தூசி அந்த அளவுக்கு போகாது. இப்போ அடியில் உள்ள பெட்டையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு எல்லாம் டஸ்டிங் பண்ணிவிட்டு வெளியில் போய் வச்சுக்கலாம். எல்லாமே எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சுட்டேங்க. அடுத்து வந்து லாஃப்ட்டில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். லாஃப்ட்டில் கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் பில்லோஸ்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2-3 பில்லோஸ் வந்து கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து கொஞ்சம் டாய்ஸ், ரித்விக்கோட யூஸ் பண்ணாத டாய்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் மேலே போட்டு வச்சுருந்தேன். அதையும் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் ரொம்ப டஸ்ட் இருந்தது. ஸோ அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். லாஃப்ட்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இதே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி க்ளீன் பண்ணணும். இது ஃபுல்லாகவே நானே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தால் கொஞ்சம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த மாதிரி தனியாக இருந்து க்ளீன் பண்ண தான் பிடிக்கும். ஸோ அதில் உள்ள ஃபில்டர்லாம் எடுத்துகிட்டு சும்மா அதுக்குள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு ஃபேனையும் அப்படியே கையோடு தொடச்சிடலான்னு சொல்லிட்டு தொடச்சிட்ருக்கேன். தொடச்சி முடிச்சுட்டு ஃபேனை வந்துட்டு ஜஸ்ட் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே தொடச்சி விட்டுக்கலாம்.
ஏசிக்கும் அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிக்கிறேன். இந்த சொல்யூஷன் வந்துட்டு லெமன், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சோப் லிக்விட் அதெல்லாம் போட்டு வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் மட்டும் வச்சுக்கிறேன். ரித்துக்குட்டி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான், போய் கூட்டிகிட்டு வரணும். ஸோ இப்போ வந்துட்டு கட்டிலெலாம் இங்கிட்ட இழுத்துட்ட சாப்பாடு அங்கே வெந்துட்டுருக்கு. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு கொஞ்சம் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த கர்டைன்ஸ் எல்லாம் கழட்டியாச்சு. கழட்டிட்டு ஜன்னலுக்கெல்லாம் கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிளாத் வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு விண்டோஸ்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷெல்ஃப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாக வைப் பண்ணிப்பேன். ஃபுல்லாகவே வைப் பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த காட்டு கடையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூசி சேர்ந்துருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லாக கூட்டி அள்ளிட்டு அடுத்து இதையும் மாப் போடணும். ரித்விக்கோட முக்கால்வாசி டாய்ஸ் வந்து இதுக்குள்ளே தான் கிடக்கும். ஃபுல்லாக கூட்டி மட்டும் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் இது இருக்குது காட்லேயும். ஸோ அதையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்க போகிறேன். நம்ம டீப் க்ளீனிங் பண்ணும்போது எல்லாத்தையுமே ஒட்டுக்க க்ளீன் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அங்கங்கே தூசி இருந்துட்டு திரும்ப திரும்ப படுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே அந்த அளவுக்கு டஸ்ட் இல்லை, சும்மா ஒரு இது மட்டும் எடுத்து எல்லாம் உதறிட்டு எல்லாம் எடுத்து ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடயே அப்படியே உள்ளே வந்து நாப்தலின் பால்ஸும் போட்டு வச்சுருவேன். கொஞ்சம் பூச்சி வராமல் இருக்கும் அதுக்கு வேண்டி. இதெல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. அடுத்து வந்து ஏசியோட ஃபில்டர் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃபில்டர்லாம் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கர்டைன்ஸ்லாம் வந்துட்டு ஊற வச்சுக்கிறேன். வந்துட்டு இந்த காட்டையும் அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணி விட்டுக்க போகிறேன் ஃபுல்லாக. பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்றாவியாக ஆகிடுச்சு. இது ஃபுல்லாகவே கூட்டி முடிச்சாச்சு. அடுத்து வந்து மாப் பண்ணிக்கலாம். இந்த பீரோ வந்து ரொம்ப நாள் நகர்த்தவே இல்லை. சரி ஜஸ்ட் நகர்த்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்தி பார்த்தேங்க. அடியில் வந்து இவ்வளோ இது இருக்குது டஸ்ட்டாகும். ஸோ ஃபுல்லாக இதையும் ஃபுல்லாக நகர்த்தி வச்சுட்டு இது கடையிலையும் ஃபுல்லாக கூட்டிக்கிட்டேன். கூட்டிகிட்டு ஃபுல்லாக வந்து மாப் பண்ணி விட்டுட்டேன்.
ஃபுல்லாக மாப் பண்ணி முடிச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா டைம் 12:30 ஆயிடுச்சு. ஸ்கூல் முடிஞ்சிருக்கும். ரித்திக் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அவருக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பி போய் கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. நேத்திக்கு வச்ச ரசம் இருந்தது. ஸோ ஆம்லேட் மட்டும் போட்டு லஞ்சு முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ரித்துக்குட்டி கூட பேசிகிட்டு சாப்பிட வச்சுட்டு, அடுத்து வந்து ரித்துக்குட்டி வந்து அந்த ரூமில் தூங்க வைக்க முடியாது. ஸோ அந்த ஃபோல்டிங் பெட் எடுத்து இன்னொரு ரூமில் போட்டு பெட்டு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு அவரையும் தூங்க வச்சுட்டாங்க. வந்து மேக்ஸிமம் எல்லா க்ளீனிங்கும் முடிஞ்சு இல்லை எல்லாம் அரேஞ்ச் பண்ணுற வேலை இருக்குது. அடுத்து வந்து ஏசியோட ஃபில்டர்லாம் காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே ஏசியோட ஃபில்டர்லாம் மாட்டிட்டேன். மாட்டிட்டு இப்போ வந்துட்டு லிக்விட் போட்டு ஒருக்கா மாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப் பண்ணிக்க போகிறேன். இது கர்டைன்ஸும் ஃபுல்லாக வாஷ் பண்ணி போட்டாச்சுங்க. இந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நம்ம வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தோம் இல்லைங்களா ஷெல்ஃப் மேட்டை, அதுவும் காஞ்சிருச்சு. ஸோ அதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். பாத்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, இல்லை வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஷெல்ஃப்ஸ்க்கெல்லாம் மேட்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். காட்டு அது ஃபோல்டிங் பெட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது லாஸ்ட்டாக வந்து பெட் எடுத்து வைக்க போகிறேன். இந்த பெட்டு தூக்குறதுக்கு தான் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஃபோம் பெட்னால ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் ஷெல்ஃப்ஸில் இருந்த திங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக கிளாத்ஸு அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்து வந்து இந்த புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரித்திக்கோட ஆல்பம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கும். அது எனக்கு வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறதுக்கு பிடிக்கும். ஆனால் இப்போல்லாம் படிக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கி மட்டும் வச்சுப்பேன். சரி எப்பயாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய சார்ஜர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான பொருட்கள். இதில் கொஞ்சம் நெயில் பாலிஷு, ரித்விக்கோட வாட்ச், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மல், கிளிப்ஸு, ரப்பர் பேண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில், தேங்காய் எண்ணெய், ஹெர்பல் ஆயிலு, விளக்கெண்ணெய், இது வந்து வேப்பெண்ணெய் ரித்துக்குட்டிக்கு புழு கடிச்சா, பொட்டு, பட்ஸு, இவ்வளோதாங்க. என்கிட்ட பெருசாக மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் இருக்காது. இவ்வளோதான். எல்லா திங்ஸையுமே வச்சாச்சு. வந்து கஸ்தூரி மஞ்சள் நானே அரைச்சி வச்சுப்பேன். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். கடகடன் எப்படியும் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகிடுக்கும் அது ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ரித்துக்குட்டி எழுந்திருக்கிறதுக்குள்ளேயுமே எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. அடுத்து வந்து பெட்டுக்கும் பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக க்ளீனிங் முடிஞ்சு நான் வந்து கர்டைன்ஸ் மட்டும் மாட்டிட்டா ஃபுல் வேலையும் முடிஞ்சிடும்.
கர்டைன்ஸும் மாட்டியாச்சுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. பாய்.